ஞாயிறு மற்றும் புதன்கிழமை காலை தமிழகத்தில் உள்ள கோயில்களின் சிறப்பை பற்றி பதிவிடுகிறோம். தாங்கள் தலத்தினை பார்த்து தலச்சிறப்பினை கேட்டு இறையருள் பெற வேண்டுகிறோம். ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி கோயில், திருமியச்சூர். இறைவனை சுற்றி வரக்கூடிய பெரிய பிரகாரம் நல்லபடியாக இல்லை. முழு சுற்று சுற்ற முடியாதபடி இருக்கிறது. புதர்கள் மண்டிப்போய் தரை முள்குத்தும் புல்வெளியாக இருக்கிறது. பக்தர்கள் இணைந்து அதற்கு தீர்வு காண வேண்டும். ஸ்ரீ வேலுக்குடி ஆதீனத்திற்கு சொந்தமான ஆலயம், அழகாக பராமரிக்கப்படும் ஆலயம். ஸ்ரீ மேகநாதர் மூலவர், மிகாரா அருணேஸ்வரர் எனவும் முயற்சிநாதர் எனவும் அழைக்கப்படுகிறார். சுயம்புலிங்க மூர்த்தி. ஸ்ரீ மேகநாதர் என்றால் அடர்ந்த மேகக்கூட்டத்தின் மேகநாதராக இங்கே அருளுகிறார். ஸ்ரீ முயற்சிநாதர் பக்தர்களின் முயற்சிகளுக்கு துணையாக இருந்து வெற்றியை தரக்கூடிய இறைவன். காஷிப முனிவரின் மனைவிகள் கர்த்துரு, வினதை. இவர்கள் இந்த தலம் வந்து இறைவனை வணங்கினர். உலகமே போற்றக்கூடிய வகையில் மகன்கள் வேண்டும் என வேண்டி தவம் இருந்தனர். இறைவன் இருவருக்கும் முட்டைகளை தந்து ஒரு வருடம் கழித்து மகன் பிறப்பான் என தருகிறார். ஒரு வருடம் கழிந்தது. வினதை வைத்து இருந்த முட்டை உடைந்து அதிலிருந்து வெளியே வந்த ஒரு பறவை வானில் பறந்து மறைந்தது. வினதை சிவபெருமானிடம் சென்று நடந்ததை கூறினார். எனக்கு உலகே போற்றும்படி குழந்தை தருகிறேன் என்றீர்கள், ஆனால் பறவையை தந்து இருக்கிறீர்களே என கேட்டார். சிவபெருமான், ஆமாம், அந்த பறவையே கருட பகவானாக மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாக மாறுவார் என்றார். வினதைக்கு முட்டை உடைந்து குழந்தை பிறந்து விட்டதே, தமக்கு ஏன் பிறக்கவில்லை என எண்ணிய கர்த்துரு அவசரப்பட்டு முட்டையை உடைத்து பார்த்தார். அதில் தலை முதல் இடுப்பு வரை மட்டுமே சரியானபடி வளர்ச்சி அடையாத குழந்தை பிறந்தது. தவற்றை செய்துவிட்டோமே என எண்ணிய கர்த்துரு ஸ்ரீ சிவபெருமானை சரணடைந்தார். நான் சொல்லியபடி உலக புகழ் பெற்றவனாக இந்த குழந்தையும் இருக்கும். அருணனாகிய இவன் சூரியனுக்கு சாரதியாக ஆகுவார் என்றார். பாவத்திலேயே பெரும்பாவம் இறைவனை தரிசிக்க விடாமல் தடுப்பது. அதனை விட பெரிய பாவம் மனிதர்களின் அங்கஹீனத்தை வைத்து இகழ்வது. இந்த 2 பாவங்களை செய்தார் சூரியன். அருணனுக்கு கைலாயம் சென்று இறைவனை தரிசிக்க ஆசை. சூரிய பகவானிடம் அதனை தெரிவிக்க, அங்கஹீனம் உடைய நீ அங்கே எப்படி செல்வாய்? பேசாமல் உனது வேலையான எனது ரதத்தை மட்டும் பூட்டு என்றார். தனது அதீத சக்தியால் சிவபெருமானின் ஆசியால் மோகினி உருவத்தை எடுத்து கைலாயம் சென்றார். சிவபெருமானை அகமகிழ தரிசித்தார். வரும் வழியில் மோகினியை கண்ட இந்திரன் அவளின் அழகில் மயங்கினான். வாலி என்ற குழந்தை அவர்களுக்கு உருவானது. சூரிய பகவானிடம் அருணன் மோகினியாக நான் சென்று இறைவனை தரிசித்தேன் என பெருமையாக கூறினார். மோகினி அவதாரம் எடுத்தாயா? எங்கே? இப்போது அதுபோல் மாறிக்காட்டு என்றார் சூரியன். மோகினியின் அழகில் மயங்கி தன்னையே இழந்தார் சூரியன். அதனால் சுக்ரீவன் பிறந்தார். சூரிய பகவானை சிவபெருமான் கைலாயம் அழைத்தார். எனது பக்தனின் ஊனத்தை கிண்டல் செய்து அவனை என்னை காணவிடாமல் செய்த உனது ஒளி குறையட்டும் என்றார். இருள் அடைந்து போனார் சூரியன். தான் செய்தது பெரும் பாவம்தான், அதற்கான பரிகாரத்தை சொல்லுங்கள் என்றார். மேகமண்டலத்தின் யானை மீது என்னையும் பார்வதியையும் வைத்து பூஜித்துவான் என்றார். சிவபெருமான் கூறியதைப் போல பூஜை செய்ய ஆரம்பித்தார். காலம் போனதே தவிர தனது இருளடைந்த உருவம் மாறாததைக் கண்டு சிவபெருமான் தாயார் தவம் இருந்த இந்த திருமுயச்சூர் வந்து ஹேமி கூறா என கதறுகிறார். தனது கருமை நிறம் நீங்கவில்லையே என கதறுகிறார். இதனால் அம்பாளின் தவம் கலைந்தது. லலிதாம்பிகை கோபமாக இந்திரனுக்கு சாபமிட தொடங்கியதை சிவபெருமான் தடுத்தார். போதும், ஏற்கனவே ஒளியிழந்து உள்ள சூரியனுக்கு மேலும் ஒரு சாபம் கொடுத்தால் இந்த பிரபஞ்சம் தாங்காது, சாந்தமாக மாறு என கூற தாயாரின் சாபத்தில் இருந்து தப்பிக்கிறார். திருமியச்சூரில் தீர்த்தம் உண்டாக்கி விநாயகரை பிரதிஷ்டை செய்து நாளும் மேகநாதரை லலிதாம்பிகையை வணங்குகிறார். சிவபெருமான் சூரியனின் சாபத்தை நீக்கி ஒளியை அருளுகிறார். சூரிய தீர்த்தக்கரையில் விநாயகரையும் சூரிய பகவானையும் தரிசிக்கலாம். ஸ்ரீ மேகநாதர் என்ற பெயரோடு கஜபிருஷ்ட விமானத்தில் அருளுகிறார். மாடக்கோயில், மணிக்கோயில், ஞாழற்கோயில் வரிசையில் இளங்கோயில் என்னும் சிறப்பை உடைய தலம். இந்த தலத்தின் உள்ளே மற்றொரு தனி கோயிலாக இளங்கோவில் அருள்மிகு மின்னும் மேகலை சமேத சகல புவனேஸ்வரர் அருளுகிறார். அடுத்த பகுதி தாயாரை பற்றி.
நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.